சௌரவ் தாஸ், அபிஜித் திப்கே 30 வயசுக்கும் குறைவான 2 இளைஞர்கள் இன்னைக்கு மோடியினுடைய கண்ணுல விரல விட்டு ஆட்டியிருக்கிறாங்க. டெல்லி முழுவதும் போலீஸ், துணை ராணுவ படை சல்லடை போட்டு சலிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த தலைநகரத்துல பெரும்பாலான இடத்துல இன்டர்நெட் கட் பண்ணப்பட்டிருக்கு. ஜனாதிபதியினுடைய மாளிகையினுடைய முன்கதவு பூட்டப்பட்டிருக்கு, போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு. பாராளுமன்ற கட்டடத்தினுடைய கதவு மட்டும் கிடையாது, சிவில் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன், அது இல்லாம முக்கியமான போக்குவரத்து நிலையங்கள் எல்லா இடமே மூடப்பட்டிருக்கு. இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்திலிருந்து அவசரமா வெளியேறி இருக்கிறார். அமித்ஷா அவர்கள் மிக தீவிரமாக டெல்லியில தர்மேந்திர பிரதானோட மற்றும் சில கேபினெட் அமைச்சர்களோட ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியலையே இன்னைக்கு திரும்பி பார்க்க வச்சிருக்கக்கூடிய இந்த 2 இளைஞர்கள் யார், அவங்க செய்ய போற வேலை என்ன, ஏன் இந்த பாஜக அரசாங்கம் இவர்களை கண்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு பயந்திருக்கு? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். இன்னைக்கு இந்தியாவினுடைய தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா, மத்திய டெல்லி தான். அதாவது பாராளுமன்றம், ஜனாதிபதி மாளிகை, இது இல்லாம பிரதமர் அலுவலகம், உள்துறை அமைச்சர் அலுவலகம், இவங்களுடைய வீடு, இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த மத்திய டெல்லியை ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் முடக்கி இருக்கிறாங்க. அதிசயமா பாராளுமன்றத்துக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் பாதியிலேயே வேகமாக கூட்டத்தை முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே எல்லா பாஜக அமைச்சர்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறார். இந்த மீட்டிங் ஷெட்யூல்ல கிடையாது, மிக அவசரமாக கூட்டப்பட்ட ஒரு மீட்டிங். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு பரபரப்புக்கு காரணம் 2 இளைஞர்கள் தான். ஒருத்தர் சௌரவ் தாஸ், இன்னொருத்தர் அபிஜித். சௌரவ் தாஸ், அபிஜித் அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் நடந்துச்சு பாத்தீங்களா? விஜய் வந்தாரு, அவர் கூட பல நடிகர்கள் வந்தாங்க, லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் திரு ஆதவர்ஜனா வந்தாங்க. அப்படிப்பட்ட கூட்டம்ல அது. சௌரவ் தாஸ் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதிர்ச்சி ஆயிருவீங்க. இந்த கேரவன் மாதிரியான மிக ஸ்ட்ராங்கான, ரொம்ப தீவிரமான இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசத்துல பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அடிப்படையில் அவர் ஒரு பத்திரிகையாளர், அதுவும் புலனாய்வு பத்திரிகையாளர். உச்சநீதிமன்றம் குறித்து, குறிப்பாக முன்னாள் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட்டினுடைய வரலாறு மிக துல்லியமாக, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய RSS லிங்க்ல இருந்து பயங்கர பாலிடிக்ஸ், அதாவது உச்சநீதிமன்றத்தில் எப்படியெல்லாம் RSS செயல்படுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக கேரவன்ல கட்டுரை எழுதினவர். அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்லைன், அல் ஜசீரா போன்ற பல முக்கியமான பத்திரிகையில அவர் கட்டுரைகள் தொடர்ச்சியாக எழுதியிருக்கிறாரு. எல்லாமே புலனாய்வு கட்டுரைகள், ஒன்னொன்னும் பல முக்கியமான விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நீதிமன்றம், அது இல்லாம இந்தியா கொண்டு வரக்கூடிய முக்கியமான பாலிசிகள், காவல்துறையினுடைய அத்துமீறல்கள், இது இல்லாம பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு பல முக்கியமான விஷயத்தை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கொண்டு வந்து வெளிச்சம் போட்டு காட்டிய முக்கியமான பத்திரிகையாளர் தான் சௌரவ் தாஸ். 26 வயசு தான் ஆகுது. 60-70 வயசுல ஒரு பத்திரிகையாளர் சாதிக்க முடியாத 26 வயசுல இந்த இளைஞர் சாதிச்சிருக்கிறாரு. இவர் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஜேபியினுடைய முக்கியமான ஸ்போக்ஸ் பர்சன். இது இல்லாம அபிஜித், இவருக்கு 30 வயசு தான் ஆகுது. இந்த அபிஜித் அவர்கள் பூனேல, மகாராஷ்டிரால படிச்சவர். இவரும் அடிப்படையில ஒரு ஜேர்னலிஸ்ட், அது மட்டும் இல்லாம ஒரு கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எக்ஸ்பர்ட். இவர் தன்னுடைய யூஜி படிப்பை இந்தியாவில் முடிச்சுட்டு பிஜியை 2023 அமெரிக்கா பாஸ்டன் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தாரு. அந்த காலகட்டத்தில் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தார். நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. மிக நாலேஜபிளான பர்சன். பார்க்கவே கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியா அளவுல 2 மிக முக்கியமான அறிவாளிகள், பார்ப்பன எதிர்ப்பு பேசக்கூடிய, ஆளும் வர்க்கம் எதிர்ப்பு பேசக்கூடிய, ஹிந்துத்துவாவை எதிர்க்கக்கூடிய, அம்பேத்கரை போற்றக்கூடிய முக்கியமான 2 இளைஞர்கள் இன்னைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. ஏதோ தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி நடிகரை வச்சு ரீல்ஸ் போட்டு உருவாக்கப்பட்ட ஆட்சி கிடையாது. இந்த அபிஜித் எல்லாம் ஃபிளைட்ல இருந்து, அமெரிக்கால இருந்து வந்து ஏர்போர்ட்ல இறங்கும் போதே அம்பேத்கர் புத்தகத்தை காமிச்சிட்டு, கான்ஸ்டிடியூஷனை காமிச்சிட்டு தான் இந்தியாவுக்குள்ளேயே வர்றாரு. ஒரு ஐடியாலஜி அவர் சொல்ல வர்றாரு. ஒடுக்கப்பட்டவர்கள் மட்டும் கிடையாது, யார் யார் எல்லாம் இந்த மண்ணில் இந்த இந்துத்துவ சித்தாந்தத்தால், ஆளும் வர்க்கத்தால் சுரண்டப்படுகிறார்களோ எல்லாத்துக்குமான ஒரு விடுதலையை, நேர்மையான அறிவுபூர்வமான ஒரு விடுதலை நோக்கி பேசக்கூடிய 2 இளைஞர்கள். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இளைஞர்கள். அடிப்படையில அபிஜித் தான் அந்த கட்சியவே துவங்குறாரு. அவர் ஏன் இந்த கட்சியை துவங்குறாரு அப்படின்னா, கடந்த ஜூன் 20ஆம் தேதி உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கை விசாரிச்ச உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ரொம்ப காட்டமா ஒரு விஷயத்தை சொல்றாரு. யார சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலையில்லாத இளைஞர்களை பத்தி சொல்றாரு. அதாவது வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து காக்ரோச் அப்படிங்கிறார். இந்த நாட்டினுடைய சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே இருக்கக்கூடிய காக்ரோச்சஸ் அப்படின்னு கேவலமா
இந்த நாட்டில் வேலை கிடைக்காத கேள்வி கேட்கக்கூடிய சாதாரணமாக ஊடகத்தில் உட்காந்து யூடியூப்ல உட்காந்து இன்ஸ்டாகிராமில் உட்காந்து அரசாங்கத்தையும் நீதித்துறையும் பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய இளைஞர்களை காக்ரோச் அப்படின்னு சொன்னார். அந்த காக்ரோச்சுங்கிற வார்த்தை இந்தியா முழுக்க தீயா பரவுச்சு. அதாவது இந்த வார்த்தையை சொன்னது இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி CJI, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை ஒரு வகையில குறிக்கிற மாதிரி, அதே போல பாஜகவை சொல்ற மாதிரி பாரதிய ஜனதா பார்ட்டி இருக்கு பாத்தீங்களா, பிஜேபி, இதை எல்லாத்தையும் உள்ளடக்கி CJP, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற பார்ட்டியை உருவாக்குறாங்க. இந்த பார்ட்டியை அவங்க ஏதோ அபிஷியலா வந்து நேரடியா உட்கார்ந்து பிரஸ் மீட் கொடுத்து ஒரு கட்சி ஆபீஸ் வச்சு கொடியை வெளியிட்டு அப்படியெல்லாம் பண்ணல. இது காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த அரசாங்கம், இந்த சிஸ்டத்துல பல ஓட்டைகள் இருக்கு. அது குறித்து கேள்வி கேட்கறதுக்காக ஆன்லைன்ல உருவான ஒரு முக்கியமான கட்சி. இவங்க வெளிப்படையா அவங்களுடைய கொள்கையை சொல்லும் போது இந்தியாவே அதிர்ந்தது. அதுல குறிப்பா அவங்க சொல்றாங்க, முதல் கொள்கை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவினுடைய நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ், அது உச்ச நீதிமன்றமா இருக்கலாம், உயர் நீதிமன்றமா இருக்கலாம், ஜட்ஜ் ஆகி ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு அவங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்க கூடாது அப்படிங்கறதான் அவங்களுடைய முதல் முழக்கமா இருந்துச்சு. இது ஒரு நியாயமான முழக்கம். ராம ஜென்ம பூமி வழக்குல ராமர் கோயில் கட்டலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்த 5 நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, ரஞ்சன் கோகாயில ஆரம்பிச்சு சந்திரசூட் வரைக்கும் எல்லாத்துக்குமே அவங்களுடைய பதவி காலம் முடிந்ததுக்கு பிறகு அரசாங்க வேலை கிடைத்தது. நான் சொல்றது அரசாங்க வேலை அப்படிங்கிறது ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு முக்கியமான பதவிகள்ல இவங்களை உட்கார வச்சது இந்த பாஜக அரசாங்கம். அதுல குறிப்பாக ரஞ்சன் கோகியை ராஜ்யசபாவினுடைய மெம்பராகவே மாத்தினாங்க. யாரு அப்படின்னா இந்த பாஜக தான். அவர் பாஜக சார்பாக தான் பார்லிமெண்ட்ல வந்து உட்கார்ந்தாரு. அப்ப என்ன அடிப்படையில் சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நீதித்துறையில் நீங்கள் இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய அரசு குறித்து பல வழக்குகள் வருது. அந்த வழக்குல நீங்க நேர்மையா தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பதவி காலத்துக்கு பிறகு இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து அல்லது எந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒரு பதவியும் அனுமதிக்க கூடாது மாட்டோம் அப்படிங்கிற உறுதிமொழியும் சட்டமும் இருந்தா மட்டும்தான் இவங்க அரசுக்கு எதிராக வரக்கூடிய வழக்குகள்ல நேர்மையா தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு குறியீடாகவே இவங்க இந்த டேக் லைனை முன் வச்சாங்க. அதாவது எந்த ஜட்ஜா இருந்தாலும் சரி அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பீரியடுக்கு பிறகு அரசு பதவி கொடுக்க கூடாது அப்படின்னு தெளிவா ஒரு முழக்கத்தை வச்சாங்க. இது சாதாரணமான ஆட்கள் வைக்க முடியாது. உண்மையிலேயே நாலேஜபிளான, அறிவுபூர்வமாக இந்த நாட்டினுடைய எதிர்காலம் குறித்து அக்கறையோடு சிந்திக்கக்கூடிய இளைஞர்களால் மட்டும்தான் அப்படி சிந்திக்க முடியும். இந்தியாவினுடைய முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட்டுக்கு பிறகு வந்த முக்கியமான நீதிபதி யாரு அப்படின்னா ஜஸ்டிஸ் சஞ்சய் கண்ணா. அவர் சீஃப் ஜஸ்டிஸாக, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே வெளிப்படையா சொன்னாரு, நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு எந்த அரசு பதவிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ அப்போ ஒரு நீதிபதிக்கு அந்த உறுதிப்பாடு வேணும். எந்த அரசு இருந்தாலும் சரி, நான் ஒரு நீதிபதியாக வந்திருக்கிறேன், அரசு பதவிகளுக்காக நேர்மையான வழக்குகளில் தீர்ப்பை எந்த விதமான சாய்வும் இல்லாமல் கொடுப்பேன் அப்படிங்கிற உறுதியோடு இருக்கணும். இதைத்தான் முக்கியமான டேகா, முக்கியமான கொள்கையாக இந்த சிஜேபின்னு சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன் வச்சாங்க. இதுல 2வது முக்கியமா அவங்க வச்ச கொள்கை அப்படிங்கிறது தான் இந்தியாவையே பதட்டத்துக்கு உள்ளாக்கிருச்சு. ஏன் அப்படின்னா பாஜக அரசாங்கம் இதை வச்சுட்டு தான் பயங்கரமா ஆட்டம் போட்டுறாங்க. அது வேற ஒன்றும் கிடையாது, தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தை தான் கையில வச்சுக்கிட்டு SIRங்கிற பேர்ல பல பேர்த்த, குறிப்பாக இஸ்லாமிய மக்கள், சிறுபான்மையின மக்களுக்கு ஓட்டே கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மக்கள்ல பாதிக்கு பாதி பேர்த்த, குறிப்பாக பீகாரா இருக்கட்டும் இல்ல நார்த் ஈஸ்ட்லயா இருக்கட்டும், ஓட்டுரிமையே இல்லாம பண்ணாங்க. இப்படி யாராவது நேர்மையாக இந்த நாட்டினுடைய குடிமகனாக இருப்பவருக்கு ஒருத்தருடைய ஓட்டு இல்லைன்னா கூட, ஒருத்தருடைய ஓட்டை தேர்தல் ஆணையம் கேன்சல் பண்ணா கூட தேர்தல் ஆணையர் மேல UAPA, அதாவது தீவிரவாத தடுப்பு சட்டத்துல அவர் மேல வழக்கு போடணும் அப்படின்னு வெளிப்படையா சொன்னாங்க. ஆமாம், ஒரு குடிமகன் அவனுடைய அடிப்படை உரிமையான வாக்குரிமையை யார் பறித்தாலும் அது தீவிரவாதம் தான் அப்படின்னு தெளிவா சொன்னாங்க. இது இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்றமா இருக்கட்டும், கேபினெட் அமைச்சகமா இருக்கட்டும், இதுல 50% பெண்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம அதானி மற்றும் ரிலையன்ஸ் இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், அதாவது நியூஸ் 18, NDTV, இது இல்லாம ரிப்பப்ளிக் டிவி, இது எல்லாமே இன்னைக்கு அம்பானி அதானி கட்டுப்பாட்டில் கிடையாது. இது எல்லாத்தினுடைய லைசன்ஸையும் கேன்சல் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அரசுக்கு ஆதரவாக ஒத்துழைக்கக்கூடிய எந்த சேனலாக இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணோட லைசன்ஸ் அப்படின்னு வெளிப்படையா பேசினாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது பாத்தீங்களா, நான் ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு விஜய் அவர்கள் அதிமுகவில் கரப்ஷன் பண்ணி, மிகப்பெரிய ஊழல் பண்ணி பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்த பல MLAக்களை ஒவ்வொருத்தரா விலைக்கு வாங்குறாங்கல்ல, அது மாதிரி ஒரு தேர்தல் வெற்றிக்கு பிறகு MLAக்களை விலைக்கு வாங்குறதோ, MLAக்கள் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு வர்றதோ, இல்ல மொத்தமா பார்ட்டியாகவே ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு பிறகு வர்றது இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, அதுல குறிப்பா 20 வருஷம் எலெக்ஷன்லயே இவங்க எல்லாம் நிறுத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லி
இவங்களுடைய கொள்கையை முன் வச்சாங்க. ஸோ அப்போ இவ்வளவு அடிப்படையான முக்கியமான கொள்கைகளோடு இருக்கக்கூடிய இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி கடந்த ஒரு மாசமாக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. எதுக்காக உண்ணாவிரதம் இருக்காங்க அப்படின்னா, நீட் முறைகேடு, அதாவது நீட்ல எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே லீக் ஆயிருது, வழக்கமா நடக்குது. கடந்த 4-5 வருஷமா இது அதிகமா நடக்குது. எப்ப தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் ஆனாரோ அதுக்கு பிறகு இது அதிகமா நடக்குது. அதே போல சிபிஎஸ்இனுடைய ஆன்லைன் ஸ்கிரீனிங்ல இந்த வருஷம் நடந்த மோசமான ஃப்ராட் வேலைகள், இது மாதிரி மிக மோசமா பேப்பர் லீக் அப்படிங்கிறது 2014 மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ரொம்ப 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 அதிகமாயிருச்சு. கிட்டத்தட்ட 152 கொஸ்டின் பேப்பர் இந்தியா முழுக்க லீக் ஆயிருக்கு. ராணுவத்தில் சேர்றதுக்கு பரீட்சை எழுதின என்ட்ரன்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக சேர்றதுக்கு, கல்லூரியில் பேராசிரியராக சேர்றதுக்கு, ஒரு நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி டாக்டர் ஆகக்கூடிய மாணவர்களாக இருக்காங்க. இது இல்லாமல் சிபிஎஸ்இ எக்ஸாம் எழுதக்கூடிய, அதாவது 10th எக்ஸாம் 12th எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள், இது மாதிரி பல எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆயிருக்கு. இதில் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இது மாணவர்களை மட்டும் பாதிக்கல, கோடிக்கணக்கான இளைஞர்கள் எப்படியாவது அரசு வேலைக்கு போய்விட வேண்டும் என்று ஆண்டு கணக்காக உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையை சுரண்டி தூக்கி எரிஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் பேப்பர் ராக்கெட்ஸ் வேலை செய்து ஒரு பெரிய ஊழல் குழு வேலை பார்க்குது. இதுக்கு பின்னாடி ஒரு மாஃபியா உட்காந்துருக்கு. இந்த மாஃபியா அது சிபிஎஸ்இ கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும், நீட் கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும், இல்லை போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனாக எக்ஸாமாக இருக்கட்டும், ரயில்வேஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் அரசு பரீட்சை நடக்குதோ அந்த கொஸ்டின் பேப்பர் எங்கே பிரிண்ட் அடிப்பாங்க, எப்படி அந்த கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பூந்து ட்ராக் பண்ணி கோடிக்கணக்கில் பணத்தை லஞ்சமாக கொடுத்து அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து வித்து பல கோடி சம்பாதிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பெரிய மாஃபியா வேலை பார்க்குது. இந்த மாஃபியாக்கள் உட்கார்ந்துக்கிட்டு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய வாழ்க்கையும் சுரண்டி திங்குது. இதை எதிர்த்து தான் கடந்த ஒரு மாசமாக டெல்லியில ஜந்தர் மந்தர்ல இந்த இளைஞர்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கே குமிஞ்சாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10,000-20,000 மாணவர்கள் அங்கே குமிஞ்சு பெரும் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. நாங்கள் பாராளுமன்றத்தை முற்றுகையிடுறோம் அப்படின்னு சொல்லி காலையில் பாராளுமன்ற முற்றுகைக்கு போயிட்டாங்க. இவங்க வந்து பாராளுமன்றத்தை கைப்பற்றிடுவாங்க, இவங்க நேரடியாக ஜனாதிபதி மாளிகையை கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த இளைஞர்கள் சுற்றி இருக்கக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல எல்லாத்தையும் இன்டர்நெட்டை கட் பண்ணாங்க. அது பக்கத்தில் கூடிய மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஷன்ஸை மூடிட்டாங்க, ஜனாதிபதி மாளிகையை மூடிட்டாங்க. இன்னைக்கு பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வந்துட்டு இன்னைக்கு முக்கியமான சட்ட விவாதம் பாராளுமன்றத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் அந்த சட்டத்தை பற்றி விவாதிக்காம அவர் எந்திரிச்சு ஓடிட்டார். உடனே பார்த்தீங்கன்னா அமித்ஷா பாராளுமன்றத்திலிருந்து நேரடியாக அவருடைய அலுவலகத்துக்கு போய் பாஜக மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு தர்மேந்திர பிரதான 24 மணி நேரத்துக்குள்ள பதவி விட்டு விலக்கிடலாமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இளைஞர்கள் நடு ரோட்டில் இறங்கி நின்று போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இளைஞர்கள் ஏதோ டெல்லியை சார்ந்தவங்க மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடுறாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாங்க, ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாங்க, இது இல்லாமல் இன்ஸ்டா. இதை ஓப்பன் பண்ணி 5 நாளுக்குள்ள 20 மில்லியன் பேர் மெம்பர்ஸா ஜாயின் பண்றாங்க. இந்தியாவில் எந்த அரசியல் கட்சிக்கும் இவ்வளவு ஃபாலோவர்ஸ் எல்லாம் கிடையாது. 24 ஹவர்ஸ்ல கிட்டத்தட்ட 3 நாள்ல 4 மில்லியன் 5 மில்லியன் அதனுடைய சப்போர்ட்டர்ஸ் அதிகமாயிட்டே போறாங்க. இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா போன மாசம் இந்த அக்கௌண்ட் எல்லாம் பிளாக் பண்ணி யாரு, அரசாங்கம் பிளாக் பண்ணுது. அதுக்கு எதிராக அவங்க டெல்லி கோர்ட்டுக்கு போனாங்க. டெல்லி கோர்ட்ல நீங்க பிளாக் பண்ணக்கூடாது, அது எல்லாத்தையும் அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ண சொன்னாங்க. ஸோ மிகப்பெரிய ஆதரவு இருக்கு யாருக்கு அப்படின்னா இந்த இளைஞர்களுக்கு இந்தியா முழுக்க. இந்த இளைஞர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது கவர்ச்சியால் வந்தது அல்ல, அறிவுபூர்வமான இளைஞர்களுக்கான ஆதரவு. தமிழ்நாடு மாதிரி ஒரு சினிமா நடிகர் டான்ஸ் ஆடுவாரு, ஒரு சினிமா நடிகர் நல்லா படத்துல நடிச்சாரு, அவர் பின்னாடி போனா எம்எல்ஏ பதவி கிடைக்கும் அப்படின்னு ஓடி குழு கிடையாது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது மிகச்சிறந்த பத்திரிகையாளர். கிட்டத்தட்ட 7-8 மாணவர்கள் அந்த கிட்டத்தட்ட 7-8 இளைஞர்கள் அந்த சிஜேபியினுடைய அந்த பார்ட்டியினுடைய கோஆர்டினேட்டர்ஸா இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட ப்ரொஃபைலையும் எடுத்து படிச்சு பாருங்க. நூற்றுக்கணக்கான கட்டுரை எழுதின அறிஞர்கள், அவங்கெல்லாம் பத்திரிகையாளர்கள், ஸ்ட்ராட்டஜிஸ்ட், எக்ஸ்பர்ட்ஸா இருக்கிறாங்க அந்த இளைஞர்கள்லாம். அவ்வளவு இளைஞர்களுக்கு ஆதரவு மிக அதிகமாக பெருக்கி இருக்கிறது. இந்த இளைஞர்களுக்கு ஆதரவா பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் கல்வித்துறையில மிக பாப்புலரா செயல்பட்டு இருந்த சோனம் வாங்சுக் அவர் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து உண்ணாவிரதம் இருந்தார். அவரு எதுக்காக உண்ணாவிரதம் இருக்காரு, தர்மேந்திர பிரதானை நீக்கிட்டு யாரு, பாஜகவினுடைய கல்வி அமைச்சரை தூக்கிட்டு வேற ஆள் போடுங்க அப்படிங்கிறதா முழக்கமா இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியா நீட்ல முறைகேடு, தொடர்ச்சியா எல்லா எக்ஸாம்லையும் முறைகேடு, பேப்பர் லீக் ஆகுது. இது மாதிரி ஒரு ஆளை வச்சிருந்தா இந்தியாவினுடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் பாலா போயிடும், இவங்களை தயவுசெய்து தூக்குங்க அப்படின்னு உண்ணாவிரதம் இருந்தார்.
அவரை வந்து உண்ணாவிரதம் இருக்க விடாம 2 நாளைக்கு முன்னாடி காவல்துறை கட்டாயமா கொண்டு அவரை வந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க. அதுக்கு பிறகுதான் நேத்து நைட்ல இருந்து மாணவர்கள் வந்து ரொம்ப தீவிரமா போராட ஆரம்பிச்சு அவங்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்து போறாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா அப்ஜித் வந்திருக்காரு, சௌரவதாஸ் களத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நிறைய பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவினுடைய கல்வி அமைச்சர்கிட்ட நேரடியாக போய் இங்க பாருங்க இதெல்லாம் நடக்கிறது தப்பு, இதுக்கு மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் வெளிப்படையா பேசியிருக்காங்க இந்த இளைஞர்கள். இதுல குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சோனம் வாங்சுக் அப்படிங்கிறவர் காஷ்மீர் லடாக் பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கையில் கல்வி ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினவர். நீங்கள் வந்து தமிழில் வந்து நண்பன் அப்படின்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, 3 Idiots ஹிந்தியில் வந்து படத்தை ரீமேக் பண்ணாங்க இல்லையா, அந்த 3 Idiotsல சோனம் வாங்சுவை ஒரு கேரக்டராக வச்சுருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நடிச்சிருப்பார் இல்லையா நண்பன் படத்தில், அந்த விஜயனுடைய கேரக்டருக்கு பார்த்தீங்களா அதே வந்து சோனம் வாங்சுவோட கேரக்டர் தான். அந்த கேரக்டர் என்ன அப்படின்னா, அறிவாளி, மிகப்பெரிய சயின்டிஸ்டாக இருப்பார், மிகப்பெரிய கல்விமானாக இருப்பார், மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நபராக தான் அவர் இருக்கார். ஸோ இவ்வளவு தூரம் அறிவுபூர்வமாக நடித்து ஒருத்தர் சிஎம் ஆயிட்டார். ஆனால் அந்த அறிவுபூர்வமான உண்மையான மனிதர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் டெல்லியில் உண்ணாவிரதம் இருந்து போராடிக்கிட்டு இருக்காரு. அவரை பற்றி தமிழ்நாட்டில் இருந்து ஒரு முதலமைச்சராக இவர் ஒரு ஆதரவு குரல் கூட கொடுக்கல. இவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பாஜகவுக்கு பின்புறத்தில் இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர்கள். அதனால் வந்து இதை வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த கேரக்டரை நடித்து நீங்கள் புகழ் வாங்கி சிஎம் ஆகுறீங்க. உண்மையான கேரக்டர் உணவு இல்லாமல் டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பாஜக தூக்கி அடிக்குது. இன்னைக்கு வந்து காவல்துறை பார்த்தீங்க அப்படின்னா கண்ணீர் புகை குண்டு போட்டு அந்த இளைஞர்களை கலைச்சிருக்கிறாங்க. மாணவர்களை ஓட ஓட லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க, அடித்து அந்த மாணவர்களை டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு. ஸோ அப்போது இந்தியாவினுடைய எதிர்காலத்தை மையமாக வைத்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மிகப்பெரிய போராட்டத்தை துவங்கி இருக்குது. இதை அடக்கி ஒடுக்குவதற்காக மிகப்பெரிய சதி வேளையில் இறங்கி இருக்குது பாஜக. அது தடுக்கப்படணும். பிரசாந்த் பூஷன் மாதிரி, யோகேந்திர யாதவ் மாதிரி முக்கியமான ஆட்கள் இதுக்கு ஆதரவு தர்றாங்க. அந்த ஆதரவை நாம் வரவேற்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த இளைஞர்களுக்கு இன்று எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸோ ராகுல் காந்தி மீதோ எந்த நம்பிக்கையும் இல்லை என்று நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். நீட்டில் எவ்வளவு பெரிய முறைகேடு, எஸ்ஐஆரில் எவ்வளவு பெரிய முறைகேடு, இந்தியாவினுடைய இளைஞர்களை ஒட்டுமொத்தமாக டெல்லிக்கு திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த எந்தவித தெம்பும் திராணியும் இல்லாத ராகுல் காந்தி பின்னாடி நாம் ஒரு நாளும் போகக்கூடாது அப்படின்னு இந்த இளைஞர்கள் தன்னிச்சையாக அவர்களாக ஒரு பார்ட்டியை உருவாக்கி, ஒரு கட்சியை உருவாக்கி, அதுக்கான சித்தாந்தத்தை வெளிப்படுத்தி ஒரு பெரும் போராட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள். இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும். ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு அடித்தளமாக இந்த இரு அறிவு துருவங்கள் செயல்பட வேண்டும்.